எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு பிஹேவியர் ஃபைனான்ஸ் பார்ட் 3ங்க. இன்னத்த பிஹேவியர் ஃபைனான்ஸ் பார்ட்ல நம்ம ஸ்டேட்டஸ் கியூ பயாஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக்கை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த ஸ்டேட்டஸ் கியூ பயாஸ் இருக்கு இல்லையா, இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு டாபிக். ஆக்சுவலா இது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, எப்பவுமே கம்ஃபர்டபுள் ஜோன்லயே நம்ம ஃபிக்ஸ்டா இருப்போம் அப்படிங்கிறது நம்மளுடைய. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்ல நான் ட்ரேட் பண்ணி ஒரு 4 தடவை ப்ராஃபிட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். திரும்ப 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 அதே ஸ்டாக்லயே தான் நான் ட்ரேட் பண்ண விரும்புவேன். ஒரு 4-5 தடவை நான் அதில் ப்ராஃபிட் பண்ணிட்டேன்னா அதில் நான் கம்ஃபர்ட் ஆயிருவேன். அதை விட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அதை விட அதிகமான லாபம் தரக்கூடிய எந்த ஒரு வாய்ப்புகள் இருந்தாலுமே அதை நோக்கி செல்லாம அதில் ஒரு ஒரு குறிப்பிட்ட மெத்தேட்லேயோ அல்லது ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்லேயோ கம்ஃபர்ட்டா ஃபிக்ஸ் ஆகிக்கிறது. இது ஆக்சுவலா நீங்க ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் இல்ல, இந்த பிஹேவியரல் ஃபைனான்ஸ் இந்த ஸ்டேட்டஸ் கியூ பயாஸை பொறுத்த வரைக்குமே இது நம்ம பெரும்பாலான நிறுவனங்களே நம்ம மேல ஃபோர்ஸ் பண்றாங்க. அதாவது இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரிட்டையர்மெண்ட் ஃபண்டை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த கம்பெனி ஒரு லிஸ்ட் கொடுக்கும். இந்த நீங்க ரிட்டையர்மெண்ட் ஃபண்டை வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் ஒரு கம்பெனி ஒரு லிஸ்ட் கொடுக்கும். அதுல நம்ம என்ன பண்ணுவோம்னா டிஃபால்ட் ஆப்ஷன் ஒன்று அதை செலக்ட் பண்ணுவோம். அதுல மட்டும் இல்லை, எதுல அதாவது ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த டிஃபால்ட் ஆப்ஷனை காட்டிலும் அதிக பெனிஃபிட் தரக்கூடிய ஆப்ஷன் கீழே இருக்கும். ஓகே, ஆனாலும் நம்ம மைண்ட் என்ன பண்ணுவோம்னா அந்த டிஃபால்ட் ஆப்ஷனை ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனா எந்திக்கும். அதாவது ஓகே, டிஃபால்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு சேஃபு, நம்ம எதுக்கு போய் அது எல்லாத்தையும் அரைஞ்சு ஆளாசணும், அந்த மாதிரி ஒரு மன தோன்றதுல பணியாற்றுறது. எல்லாத்தையும் சரி, நீங்க இதனாலே நிறைய கம்பெனிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு 20 ஆப்ஷன் இருந்ததுன்னா அவங்களுக்கு எது அதிக பெனிஃபிஷியல் தருதோ, அந்த கம்பெனிக்கு எது அதிக பெனிஃபிஷியல் தருதோ அதை டிஃபால்ட் ஆப்ஷனா வச்சிருப்பான். நம்ம என்ன நினைப்போம்னா அது ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கும். அதை தாண்டி யோசிக்க மாட்டோம். நீங்க 40 ஆப்ஷன் கொடுத்து ஒன்று டிஃபால்ட் செட்டிங்ஸ்னு வச்சுட்டீங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா அந்த டிஃபால்ட் செட்டிங் எதுக்கு பிரச்சனை அந்த கம்ஃபர்டபுள் ஜோனையே வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறது. அந்த கம்ஃபர்டபுள் ஜோன்லயே இருக்குது. இது ஒருத்தருடைய இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது ட்ரேடிங் டிசிஷனை பெரிய அளவுல மாத்துது அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸ்டாக் மார்க்கெட்லயே ஆகட்டும் இல்லை ரியல் லைஃப்லயே ஆகட்டும் இனிமேல் ரியல் லைஃப்ல பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டேட்டஸ் கியூ பயாஸ் ரொம்ப தெளிவா சொல்லுது. டிஃபால்ட் ஆப்ஷனை காட்டிலும் அருமையான விஷயங்கள் கீழே இருக்கும். ஓகே, ஆனா பெரும்பாலான இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த கம்ஃபர்டபுள் ஜோனை தான் விரும்புறாங்க. அதனால அந்த டிஃபால்ட் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்லயும் இந்த ஸ்டேட்டஸ் கியூ பயாஸ். ஏதோ ஒரு மெத்தட்ல ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்ல நம்ம ரொம்ப கன்வீனியன்ட் ஆயிட்டோம்னா அதை விட அதிகமான பொட்டன்ஷியல் லாபம் தரக்கூடிய வேற மெத்தடுகள் இல்லை கான்செப்டுகள் இல்லை ஸ்டாக்குகள் இருந்தாலுமே நான் அதையவே திரும்ப திரும்ப ட்ரேட் பண்ணுவேன். உதாரணத்துக்கு ஒரு ரிலையன்ஸ் ஸ்டாக் இருக்கு. ரிலையன்ஸ் ஸ்டாக் ஒரு 4 தடவை நான் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிட்டேன்னா ஒரு கட்டத்தில் ஒரு டாடா மோட்டார்ஸோட ஸ்டாக்கோ டாடா ஸ்டீல்ஸோட ஸ்டாக்கோ ரொம்ப சீப்பாக கிடைச்சாலுமே எதுக்கு அங்கே போய் புதுசாக ஒரு ஸ்டாக்கு அதில் எதுக்கு போய் ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கவே இருக்கு ரிலையன்ஸு வாங்கு, இப்படியே பண்ணி அந்த ப்ராஃபிட் பொட்டன்ஷியல்ஸ். இந்த ஸ்டேட்டஸ் கியூ பயாஸோடைய எண்ட் ரிசல்ட் என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிளா அதிகமான லாபத்தை கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்றீங்க அப்படிங்கிறதா இந்த ஸ்டேட்டஸ் கியூ பயாஸோடைய ஒரு அவுட்கம். ஓகே, ஸ்டேட்டஸ் கியூ பயாஸ் அப்படிங்கிறது வந்து இந்த பயாஸ் அப்படிங்கிறது நஷ்டத்தை நோக்கி பேசுறது இல்லை. இது வந்து இப்போ லாஸ்ட் வருஷன் மாதிரியான பயாஸ்கள் நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அதெல்லாம் நஷ்டத்துக்கு நம்மளை தள்ளுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் ஸ்டேட்டஸ் கியூ பயாஸ் என்ன ஆகும்னா அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்ஸுங்கிற கான்செப்ட் எல்லாம் 1990s 2000 மிக அதிகமான அளவில் மார்க்கெட்டில் பயன்படுத்தப்பட்ட கான்செப்டுகள், மிகப்பெரிய அளவில் லாபத்தை கொடுத்த கான்செப்ட். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் 2020 இருக்கோம். நம்ம அது அப்படியே இங்கே செயல்படணுங்கிற எந்த ஒரு அவசியம் கிடையாது, எந்த ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் அதில் ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு பக்கத்து வீட்டுக்கார் லாபம் பண்ணிட்டாருக்கு அதையே ஃபாலோ பண்ணுறது இல்லை. இப்போ வாரன் பஃபெட் மாதிரியான பீப்புள் எடுத்துக்கணும். ஸோ அவங்க இன்வெஸ்ட் பண்ண மெத்தட்ஸ், அவங்க இன்வெஸ்ட் பண்ண காலகட்டம் வேற. வாரன் பஃபெட்டோ இல்லை ஜுல்ஜுல் வாலாவோ இவங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வந்த காலகட்டமோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த ஸ்டாக் மார்க்கெட் பற்றின அவேர்னஸோ வேற. இன்னைக்கு அப்படி இல்லை. இருந்தாலுமே அதே மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்றது, ஏதாவது ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனை கிரியேட் பண்ணிக்கிறது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபீல்ட்ல. இதனால அதிகமா லாபம் தரக்கூடிய பெரிய பெரிய பொட்டன்ஷியல்ஸை நம்ம மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுகள்ல நம்ம இழக்கிறோம். அதுதான் இந்த பயாஸ் சொல்லக்கூடிய விஷயம்.
இதோடைய சொல்யூஷன் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு மெத்தட்லயோ இல்ல குறிப்பிட்ட ஸ்டாக்லயோ ஒரு குறிப்பிட்ட கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ள இருக்காதீங்க. அதை தாண்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. அப்பதான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம எடுத்துட்டு போக முடியும். இது உங்களுக்கு இந்த ஸ்டாட்டஸ் கியூ பயாஸால ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காருன்னா அவர் அதே ஜோன்ல அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பார். ஓகே, இன்னைக்கு நீங்க ஒரு மாதாந்திர சம்பளத்துல ஒரு ஒரு லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்றீங்கன்னா நீங்க அதே லைஃப் ஸ்டைலையே லைஃப் ஃபுல்லா மெயின்டைன் பண்ணிடுவீங்க. அதை தாண்டி அடுத்த கட்டத்தை மேல நோக்கி நகரக்கான வாய்ப்பு இல்லாம போயிடும். நீங்க ஸ்டாட்டிஸ்டிக் பயாஸ்குள்ள மாட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னா நம்ம பசங்க அப்படி ஏதாவது ஒரு கட்டத்துல ஏதாவது ஒரு இடத்துல அடுத்த கட்ட ஆப்ஷனை நோக்கி நம்ம நகரணும். இதை காட்டிலும் பெட்டர் ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். அந்த கம்ஃபர்டபுள் ஜோன்லயே நீங்க இருக்க பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்க இழந்துகிட்டே இருப்பீங்க. இன்னைக்கு அது ரொம்ப சௌகரியமாகவும் சஃபிஸ்டிகேட்டடாகவும் இருக்கும். ஆனால் உங்களுக்கு பின்னாடி பொட்டென்ஷியலான பல விஷயங்களை நம்ம இழந்துருவோம் அதில். ஸோ ஸ்டாட்டஸ் கியூ பயாஸை பொறுத்த வரைக்கும் எதுவாக இருந்தாலும் சரி, அது ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, அந்த ஸ்பாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்பாட்டில் அது நீங்கள் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக அதில் ஃபீல் பண்ணாலும் இதை விட பெட்டர் ஆப்ஷன் இருக்கா, இதை விட பெட்டராக அதை பண்ண முடியுமா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் காலை பை பண்ணுறதை காட்டிலும் மார்க்கெட் ஏறும்பொழுது புட்டை செல் பண்ணுறது இட்ஸ் பெட்டர் ஆப்ஷன். புட்டை செல் பண்ணுறதை காட்டிலும் புல் புட்ஸ் பெட்டு இன்னொரு பெட்டர் ஆப்ஷன். ஓகே, ஸோ எது பெட்டர் ஆப்ஷன், அந்த இடத்துல எது பெட்டர் ஆப்ஷன்? நான் டெய்லியும் காலை புட்டியும் வாங்குறேன் இந்த குறிப்பிட்ட ஸ்டாக்ல. ஓகே, அதில் கம்ஃபர்டபுளாக இருக்கேன், லாபம் நஷ்டமோ அது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதே வழியில் போகாமல் அடுத்தடுத்த ஆப்ஷனை நோக்கி நீங்கள் நகராத வரைக்கும் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது இதே ரேஞ்சிலேயே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். டிஃபால்ட் செட்டிங்ஸை தாண்டி அடுத்தது என்ன இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கணும். டிஃபால்ட் செட்டிங்ஸ் மட்டுமே இந்த மார்க்கெட்டை விட்டுருங்க, லைஃப்லேயே எந்த ஒரு சாதாரண ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண போனாலும் கூட அந்த டிஃபால்ட் செட்டிங் அவ்வளோதான். டிஃபால்ட் செட்டிங் அது இன்னமும் அது ஒரு அப்படியே ஒரு ரொம்ப சேஃப் அப்படிங்கிற ஒரு ஃபீலை நம்மளுக்குனாலே உருவாக்கிடும். ஓகே, இது எல்லா இடங்கள்லையும் இந்த டிஃபால்ட் செட்டிங் அப்படின்னு நம்ம பேசணும்ல, இதுதான் ஸ்டாட்டஸ் கியூ பயாஸ். அதை தாண்டினா அடுத்த எக்ஸ்ப்ளோர் தான் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும், வாழ்க்கையிலையோ இன்வெஸ்ட்மெண்ட்லையோ எதாக இருந்தாலும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை லீட் பண்ணுங்க. ஸ்டாட்டஸ் கியூ பயாஸ்குள்ள கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. தேங்க்யூ எவ்ரிவன் கைஸ்.